அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்த சிங் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கவிதை பகுதி 1756 விக்ரமார்கனாண்டினில் வியன் புகழ் குரு கோவிந்தன் கொற்றமார் சீடரை கூட்டியே தெய்வ கொலு ஒன்று அமைத்தனன் காண்டற்கரிய காட்சி. கவின் திகழ் அரியாதனத்தில் அமர்ந்தனன் முனிவர் கோ சூழ்ந்திருந்தனர் உயிர் தொண்டர்தாம் ஐவரும். தன் திருக்கரத்தால் ஆடைகள் சார்த்தி மாலைகள் சூட்டி மதிப்புற இருத்தி கண்மணி போன்றார் ஐவர் மேற் கனிந்து குழைவுற வாழ்த்தி குழாத்தினை நோக்கி காண்டிரோ முதலாங் காலசா என்றனன். நாடும் தருமமும் நன்கெதிர் காப்பான் அமைந்தது இச்சங்கம் அறிமின் நீர் என்றான். பாரதி கவிதையை தொடங்கிய இடத்திற்கு மறுபடியும் வருகிறார். 1756 விக்ரம ஆண்டில் மிக மிக புகழ்பெற்ற இந்த குரு கோவிந்தன் தன்னுடைய இந்த கொற்றமார் சீடர் என்றால் வெற்றி பொருந்திய சிஷ்யர்கள் என்று பொருள். இந்த குரு கோவிந்தருடைய புகழே பரந்துபட்ட புகழ். அப்படிப்பட்ட இவர் தன்னுடைய சீடர்கள் ஐவரையும் கூட்டி ஒரு தெய்வ கொலு என்றால் ஒரு அழகிய சபை அமைக்கிறார். அது நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. நாம் அவ்வளவு லேசாக மனிதர்கள் பார்க்க முடியாத ஒரு அழகிய காட்சி. அந்த தெய்வ கொலுவில் மிக அழகு பொருந்திய சிம்மாசனத்தில் குரு கோவிந்தர் தலைவராக கம்பீரமாக வீற்றிருக்கிறார். அவரை சூழ்ந்து அவரது உயிர் தொண்டர்கள் தாய் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரையும் கொடுக்க முன் வந்த அந்த ஐவர்களும் இருக்கிறார்கள். குருவுக்கு பாருங்க எவ்வளோ மகிழ்ச்சி, இப்படி மாணிக்கம் போல நமக்கு கிடைச்சிருக்காங்களே சீடர்கள் என்று அவரே தன் திருக்கரத்தால் இந்த ஐவருக்கும் ஆடைகள் சார்த்தி மாலைகளையெல்லாம் சூட்டி மதிப்புற தன்னை சுற்றி ஒரு 5 ஆசனங்கள் கொடுத்து அமரச் செய்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க, அவர் கண்ணின் மணி போன்றவர்கள் இந்த ஐவரும். அவர்கள் மேலே கனிவோடு நோக்கி அவர்களை உள்ள குழைவோடு வாழ்த்தி கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், பார்த்தீர்களா, இவர்கள்தான் முதலாவது காலசா. இந்த 5 பேரும் எதற்காக இணைந்து இன்று இருக்கிறார்கள் என்றால் நம் தாய் திருநாட்டையும் அறநெறி வாழ்வையும் நன்கு காப்பாற்றும் பொருட்டாகவே இந்த சங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐவர் தலைமையில். அனைவருக்கும் நன்றி.